அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ராஜசூரியன். அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணுதுர்கா கோயில். இது 2வது கும்பாபிஷேகம் படைக்க போது. அடுத்து இந்த விஷ்ணுதுர்கை அம்மன் நேரடி காட்சி எனக்கு. இது 19 ஆண்டுகள் ஆச்சு இந்த ஆலயம் எழுப்பி. 20வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஆலயம் கட்டுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. இப்போ நான் கும்பாபிஷேகம் பண்ணி 12 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. 13வது வருஷமும் இப்போ நிறைவேறுது. இப்போ தான் நம்ம 2வது கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய சுதந்திர தினத்தன்று நம்முடைய ஆலயத்தில் சில உங்களுக்கு முகம் தெரிந்த சில முக்கியஸ்தர்கள் மூலமாக அவர்களெல்லாம் முன்னிலை நின்று அவர் முன்னிலையில் இது நடக்கப்போகும். அதில் மாற்றுக்கருத்தில் இந்த விஷ்ணுதுர்கை வழிபாடு என்பது இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கொற்றவை நாச்சியாராக இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டவள் தான் துர்கை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. அதே மாதிரி ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் பொழுது துர்க்கை நிலம் அல்லாசி பெற்றுத்தான் செல்வதா பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை ராஜராஜ சோழன் வழிபட்டது. இப்படி ஒரு பழைய காலங்களில் செப்பேடுகளிலும் சரி வாழ்ந்த அரசர்களும் இந்த துர்க்கை வழிபாடு தமிழனுடைய மரபு சார்ந்த வழிபாடாக இருந்திருக்கு. ஆக இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்முச்சந்தியில் துர்க்கைக்கென்று தனி ஆலயம், விஷ்ணு துர்க்கையினுடைய தனி ஆலயம் இங்கே இருக்குது. இதை நேர காலங்கள் அப்படின்னு மனசுக்கு சங்கட்டமாக, அதாவது துரித நிவாரணி துர்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த துரிதமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அப்படிப்பட்ட தாயை வணங்குவதற்கு நேர காலங்கள் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சிறப்பு அப்படின்னு பார்த்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செஞ்சால் சில குற்றங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ராக பகவான் அதாவது தேவியாக, அதாவது ராகபகவானுடைய என்ன சொல்லப்போனால் சாரதேவியாக இருப்பவள் துர்க்கை. ஆமாம், அதாவது ராகுடைய தோஷங்களை தீர்க்க வல்லவள் அப்படின்னு நவக்கிரக தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவள் தான் துர்க்கை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை துர்க்கை. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அம்பாளை நம்ம வழிபடணும். அப்படிப்பட்ட அம்பாளை தான் நீங்கள் வணங்கணும். நீங்கள் ஒரு முறை விஜயம் செஞ்சு நீங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்முச்சந்தி விஷ்ணுதுர்கை ஆலயத்துக்கு நீங்கள் தாராளமாக வணங்கி செல்லலாம். அது இப்போது பாலாலயம் செஞ்சதுனால இப்போ பூஜை புனஸ்காரங்கள்லாம் இப்போ கிடையாது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் காலையில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் கோவில் நடை திறந்து இதாக இருக்கும். இப்போ சும்மா ஆலயங்களுக்கு போகலாம். இப்படி பார்க்கணுங்கிற விருப்பக்கூடியவங்க இப்போ சும்மா வந்துட்டு போகலாம். அங்கே பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லை. அங்கே கோவில் தீட்சமாக அரசு வேம்பு பன்னி இதெல்லாம் இருக்குது. ஆக இது ஒரு அது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்களேன். இந்த இடத்துக்கு வர்றதுனால இந்த மாற்றங்கள் நீங்கள் கண்டுகளிங்க அதை உங்கள் வாழ்க்கையில். ஆக இந்த அரிய தகவலை அற்புதமானந்தம் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லோரும் துர்க்கையினுடைய ஆசீர்வாதம் பெற, அருளை பெற வாருங்கள். துர்க்கையினுடைய அருளை பெறுங்கள். ஆகவே அற்புதம் ஆனந்தம். துர்கா கோவில் திருவிழா, துன்பம் போக்கும் பெருவிழா. நம்ம துர்கா கோவில் திருவிழா, துன்பம் போக்கும்